இந்த யூடியூப் வலைதளத்துல நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ற சில அண்ணன்மார்களுக்கு தான் சொல்றேன். விஜய பத்தி பேசுனா மட்டும் இவ்வளோ கோவம் வருது. ஏன்னு தெரியல. இதே இது தமிழ பத்தி, தமிழ்நாட்ட பத்தி பேசின ஒருத்தர் நீங்க கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்க. அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஈவேரா. அவரு வந்து தமிழ பத்தி எவ்வளோ கேவலமா பேசியிருக்காருன்னு தெரியும். அப்படின்னா உங்க அண்ணன படிச்சுக்கிற சொல்லுங்க. அவர வந்து நீங்க கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்க. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் அவர் கைப்பிடிச்சு வந்தவன் தான். அப்போ வந்து புரிதல் இல்லை. இப்போ புரிஞ்சுகிட்டு நாங்க வெளிய வந்துட்டு, தமிழுக்கு எதிரா பேசின அவரையே நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரே பேச்சா முடிச்சுட்டாரு. ஆனா, இவ்வளோ சொல்லியும் கூட, இவ்வளோ உச்ச நட்சத்திரமா இருக்கிற உங்கள் விஜய், மீண்டும் பெரியார கையில எடுத்து அரசியல் பண்ணும்போது தான் மீண்டும் நம்ம வந்து அவரை எதிர்க்கிற நிலைமையில நம்ம இருக்கோம். நீங்க வந்து உங்க கட்சிக்காக நீங்க திராவிடத்தை சேர்ந்த ஆதரவாளர்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, கொள்கை தலைவரை வேற ஆள வச்சுக்கிட்டு, சும்மா அவர் பிறந்த நாளைக்கு போய் நீங்க மாலை போட்டுட்டு வந்துரலாம். அவ்வளவுதானே தவிர, நீங்க கொள்கை தலைவரா அவர்ல எத எடுத்துக்குவீங்க? கேட்டா சாதி ஒழிப்புன்னு சொல்லுவீங்க. சாதி ஒழிப்புல ஆல்ரெடி சாதி ஒழிப்பு பண்ணவங்க தமிழகத்தைச் சேர்ந்த நிறைய போராளிகள் இருக்காங்க. அதுபோக மீண்டும் நீங்க இவர் தான் சாதி ஒழிப்ப பண்ணாரு அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து தமிழக மக்கள்கிட்ட நாங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து புரிதல் ஏற்படுத்தி வந்துகிட்டு இருக்கும்போது, நீங்க வந்து திடீர்னு வந்து ஏதோ ஒரு பொய் கருத்தை திரும்ப திரும்ப உள்ள நுழைக்கும் போது தான் தமிழக மக்களிடையே தமிழர்கள்னா யாரு? தமிழர்களுக்கான பண்புகள்னா என்ன? தமிழர்களோட குணங்கள் என்ன? அப்படின்னு நம்ம தமிழர்கள் வந்து முன்னாடி எப்படி இருந்தாங்க? எவ்வளவு வீரமிக்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லி, நாங்க புரிய வைக்கும்போது, திரும்ப திரும்ப நீங்க வந்து ஏதோ கரடி வந்து உள்ள புகுந்த மாரி. வந்து ஐயா கமலஹாசன் வந்து உள்ள வந்து திமுக வந்து அனுப்பிவிட்டுச்சு. இப்போ அவரு வந்து நாம் தமிழர் கட்சி 2019லயும் நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற வேண்டிய கட்சியா இருக்க வேண்டியது. திடீர்னு கமலஹாசன் உள்ள வந்து அவரு 5% வாக்க வாங்கி, இப்போ எங்க இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். மாற்றம் சொல்லி, மையம் சொல்லி வந்தவரு, இப்ப திரும்ப திமுகவிட்ட போய் ஐக்கியமாயிட்டார். அதே மாதிரி தான் நம்ம விஜயும். மாற்றம்னு சொல்லி வருவாரு. திரும்ப திமுகவே எதிர்த்து பேசுவாரு. திமுக அனுப்பிவிட்ட கைக்கூலி தான் விஜய். ஏன்னா திரும்ப அவரே திமுகவை எதிர்த்து பேசுவாரு. திரும்ப திமுகட்ட தான் போய் ஐக்கியமாக போறாரு. 2 தேர்தல் சந்திப்பாரு. அதுக்கப்புறம் கண்டிப்பா அவரு திமுகட்ட சரணடையத்தான் போறாரு. சரணடைஞ்ச பிறகு அவரோட தம்பிகள், நீங்க தெருவுக்கு வரப்போறது உறுதி. சரிங்களா? நாங்க ஜெயிக்கிறோமோ, ஜெயிக்கலையோ, ஏன்னா நாங்க தனிச்சு தான் நிப்போம். தனிச்சு நிக்கிறது எங்களோட பலமே.